அன்பு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் மாட்டு சந்தையில் செகண்ட் கேட்டில் இருக்க. செகண்ட் கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெய் ஃபார்ம்ஸில் 2 ஜோடி மாடுகளை வாங்கிட்டு இருக்காங்க, விலை பேசிகிட்டு இருக்காங்க. காரி மற்றும் மயிலா ரெண்டையும் ஓட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஈவினிங் டைமு மூன்று காளைகள், 2 காரி மற்றும் ஒரு மயிலா. ஃபார்ம்ஸில் கொஞ்சம் மாடுகள் மட்டும் இருக்குதுங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜோடி கடையில் ஒரு டைம் பார்த்துட்டு போயிட்டாங்க. சாயங்கால நேரம் அப்படின்றதுனால மாடுகள் அப்படியே ஒரு நடைப்பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. காரி, அழகிய காரி நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. இந்த காரி அழகா நடந்து வருது. எப்படி அமைதியா நிக்கணும் பாருங்க. அழகிய ஒரு காரிங்க. மாலை நேரங்கள்னால ஒரு சின்னதாக ஒரு நடைப்பயணம் கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து கட்டுவாங்க. அடுத்தது இன்னொரு காரி. இங்கிருந்து எடுத்தா தான் ஃபுல்லா கவர் ஆகும். பக்கத்துல போயிட்டோம்னா மூஞ்சி மட்டும்தான் தெரியும். நல்ல ஒரு அழகிய காரிங்க. நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 5:45 ஆச்சு. இன்னும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மயில மாடு ஒன்று இருக்கு. அதுபோக ஒரு காங்கி காலை ரெட்டை கயிறு ஓட்டு கட்டியிருக்காங்க. 2 மயில மாடு, அதுபோக ஒரு சவள மாடு இருக்கு. ஒரு காங்கேயம் காளை மட்டும் இருக்கு. ஒரே ஒரு கண்ணு மட்டும் இருக்கு. அது இந்த மாடுகளோட ஏதோ ஒன்னோட கண்ணாத்தான் இருக்கும். தஞ்சாவூர் ராஜு. இதுக்குள்ள கொஞ்சம் மாடுகள் இருக்குதுங்க. இதுக்குள்ள கொஞ்சம் மாடுகள் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 கன்றுகள் இருக்கு. ஓகே, இப்போ கண்ணபுரம் மாட்டு சந்தைக்குள்ள இவ்வளோ கன்றுகள். இப்போ முன்னாடி 2வது கேட்டில் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு கன்றுகள் இருக்கு. நகுல் பிரசாந்த் ஹாய். இதுக்குள்ள மட்டும் 3 மயில, ஒரு செவலை, ஒரு காரி இருக்கு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காலக்கண்ணு தான், எதுவுமே கிடாரி கிடையாது. இங்கே ஒரு செவலை. ஆமாம், இந்த செவலை பார்த்தீங்கன்னா இதுவும் காலை தான், இதுவும் காலை தான், காரி. ஓகே, அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காரி காலை, ஒரு மயிலக்காலை, ஒரு செவலக்காலையும் தனியாக இதுக்குள்ளே கட்டியிருக்காங்க. அது போக ஒரு மயில மாடு ஒன்று இருக்கு.
இந்த மாடு இப்போ தான் நடைப்பயணம் கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து கட்டியிருக்கிறாங்க. அதுபோக இங்கே ஒரு காரி இருக்குது. மொத்தம் இங்கே ஒரு 3 காங்கேயம் காளைகள் கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு 3 மாடுகள் இருக்குது. 3மே பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு தான் இருக்குது. எதுவுமே கிடாரி இல்லை. இந்த 3 மட்டும் இருக்குது. அதுபோக இந்த குடிசையில் ஒரு செவலை அந்த லாஸ்ட் எண்டில் கட்டியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருவருடைய இதாக தான் இருக்கும். இதுக்குள்ளே நல்ல ஒரு பெரிய காங்கேயம், ஒரு மயிலை இப்போ தான் நடைப்பயணம் கூட்டி கொண்டு வந்துட்டு திரும்ப கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடுகள் மட்டும் கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த மாடுகள் மட்டும் இவங்களோடது. அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஒருத்தரோட தான் இருக்கும். அந்த பக்கம் லாஸ்ட் எண்டில் ஒருத்தர் கட்டியிருக்காங்க. அவங்களோட கன்றுகள் எல்லாமே இதுக்குள்ளே கட்டியிருக்கு. பின்னாடி ஒரு மயில மாடு எல்லாமே கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மயிலை, அதுக்கப்புறம் சவளக்கண்ண காளை, அதுக்குள்ளார ஒரு சவளக்காளை இருக்குது. நடுவில் ஒரு மயிலை, காளையா கிடாரியா காளை தான். இங்கே ஒரு சவளக்காளை, அந்த பக்கம் ஒரு இங்கே ஒரு மயிலை லம்பாடி ஒன்று இருக்குது. இங்கே ஒரு காளை, அங்கேயும் ஒரு காளை. இது எல்லாமே பெரும்பாலும் காளை தாங்க. கிடாரி அப்படின்றது ரேரு. அப்படி இருக்கும்போது இங்கே நமக்கு நேராக ஒரு கிடாரி கன்று கட்டியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு பர்கூர், சவளக்காளை, இங்கே ஒரு காளை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, 8 ஒரு 7 மாடு இந்த பக்கம் கட்டியிருக்காங்க. அது போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கன்றுகள் கட்டியிருக்காங்க. அதனால் மாடுகள் இருக்கும் பொழுதே காணொலி எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். லைவ் பார்த்தீங்கன்னா இது அநேகமாக 10வது லைவாக இருக்கும். வீடியோ 12 வீடியோ போட்டாச்சு. இது 13வது வீடியோவாக நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில வியாபாரிகள் பார்த்திங்கன்னா மாடு சீக்கிரமாக விற்று போச்சே, இனி வீட்டுக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி தான் யோசனைகள் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்தால் ஒரு 10 நாள் ஆச்சு இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் கன்றுகள் இருக்குது. பொடிக்கன்று கூட ஒன்று இருக்குதுங்க. பொடிக்கன்று எவ்வளோன்னு தெரில, கேட்போம். அன்பை கேட்டால் பொடிக்கன்று வேணும் அப்படின்ட்டு. இந்த பொடிக்கன்று இந்த மாட்டோட கண்ணை என்னன்னு தெரில, இங்கே இருக்கு. இது மாட்டோட கண். இங்க ஒரு மயில கண் இருக்கு. இங்க ஒரு கிடாரி, இங்க ஒரு மயிலக்காலை, இதுல ஒரு மயிலக்காலை இருக்கு. 3மே மயிலக்காலைங்க. இது 2மே ஜோடின்னு நான் நினைக்கிறேன். மயிலை மாடு கண்ணு, பொடிக்கண்ணு தனியாக கொடுத்தா வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜோடி காளைகள். கண்ணபுரம் மாடு சந்தையில் கடைசியாக இருக்கக்கூடிய லாஸ்ட் எண்டில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். பல்லு போடாத காளைங்க. அவர் குன்னத்தூர்லேருந்து வந்திருக்கிறாரு. 100 மாடு கொண்டு வித்துட்டு இது 2 ஆசிக்கு வாங்கி போடுவார். சரி சரி சரி, கொம்பு அளவுக்கோசரம் வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே ஓகே. இன்னும் பல்லு போடல. என்ன ரேட்டு கொடுத்துருக்குறீங்க? 1.10 வாங்கியிருக்கு. 1.10 வாங்கியிருக்கிறாருண்ணா. அவர் எந்த ஊருக்காரருங்கண்ணா? அவர் குன்னத்தூர் பக்கத்தில் வடுகுபாளையங்கண்ணா. ஒரு 100 மாடு கொண்டு வந்து வித்துட்டு கண்ணுங்க மாடுக எல்லாம் கொண்டு வந்து வித்துட்டு ஆசைக்கோசரம் வண்டி ஓட்டுறதுக்கு அழகுக்கோசரம் வாங்கிட்டு போறாரு. சரி சரி. இது என்ன விலைக்குங்க கொடுத்தது? ஆனால் 1.10 அவர் வாங்கியிருக்கிறாருங்க. வியாபாரத்துக்கு இல்லைங்க, அவர் சொந்த யூஸுக்கு வாங்கியிருக்கிறாரு. அழகுக்கோசரம் வாங்கியிருக்கிறாரு. நல்ல முகத்துடுங்க. அப்படி இன்னொரு முகத்தை பாருங்க. 2 பல் போடாத கண்ணுங்கண்ணா. சரிங்க. அதுக்கோசரம் வாங்கியிருக்கிறோம்.
பல்லு போடாத காளைகள் ரெண்டு பார்த்தீங்கன்னா இவர் ஏகப்பட்ட மாடுகளை விற்று போட்டு இதை வாங்கிட்டு போறார் ஆசைக்காக. சூப்பரா நிக்குது. அழகிய ஜோடி காளைகள். ஜோடி காளையும் இந்த அண்ணா வாங்கி இருக்கிறாரு. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு எப்போ வந்தீங்க? எத்தனை மாடுகள் கொண்டு வந்தீங்க? சனிக்கிழமைக்கு கொண்டு வந்தோம்னா 100 மாடு கொண்டு வந்தோம்னா. 100 மாடு கொண்டு வந்தீங்க. எல்லாம் கொடுத்தாச்சுங்கன்னா இந்த 2 கன்று வாங்கி இருக்கிறோம்னா. வாங்கி இருக்கீங்க? ஆமாங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. இது உங்க சொந்த உபயோகத்துக்கு வாங்கி? சொந்த உபயோகத்துக்காக ஓட்டறதுக்காக வாங்கிட்டோம்னா. சரி சரி சரி. ஆ ஓகே. 1,10,000க்கு வாங்கி இருக்கிறோம்னா. சரிங்கண்ணா. நம்ம பேரு போடாம கண்ணுங்கண்ணா. சரி சரி சரிங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? நம்ம பேர் ரஞ்சித் குமாருங்கண்ணா. ரஞ்சித் குமார். எங்க இருந்து வந்திருக்கீங்க? குன்னத்தூருங்கண்ணா. குன்னத்தூர். ஆமாங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம கிட்ட எனி டைம் மாடு கிடைக்கும்? எப்பவுமே 10 மாடு வீட்ல இருக்கும்ண்ணா. எப்பவுமே இருக்கும். ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இது இப்ப ஆசைக்கா உங்களோட சொந்த வாங்கிக்கிறோம்ண்ணா. சொந்த உபயோகத்துக்கு வாங்கி இருக்கீங்க? ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. நம்மளோட கான்டாக்ட் நம்பர் சொல்லாங்களா? 98ங்கண்ணா. 652ங்கண்ணா. சரிங்க. 650ங்கண்ணா. 65ங்கண்ணா. ஓகே, இதான் நம்ம கான்டாக்ட் நம்பர். ஆமாங்க ஆமாங்க. ஓகே. நம்ம நாட்டு மாடுகள் கிடைக்க அப்போ? ஆமாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 2 ஜோடி காளைகள் அவரோட ஆசைக்காக வீட்டோட உபயோகத்துக்காக வாங்கியிருக்காரு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட எனி டைம் மாடுகள் கிடைக்கும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு. குன்னத்தூர்காரரு. நன்றிங்க. இதுக்குள்ள ஒரு கண்ணு கூட இருக்கு. கண்ணுன்னா ஆமா பொடிக்கணும். அது மாட்டோட கண்ணு. அந்த பக்கம் ரோட்டோரத்தில் மாடுகள் பார்த்துட்டு அப்படியே எந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் இங்கே நிறைய கன்று இன்னும் இருக்கு விற்காம. எல்லாம் முன்னாடி மட்டுமே பார்த்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நிறைய கன்றுகள் விற்கப்படாமல் இன்னும் இருக்கு. இப்படி ஒவ்வொரு கண்ணா தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியுமே சந்தைகள் அதிக அளவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்களின் நடமாட்டம் அப்படின்றது கம்மியாயிடுச்சு. இன்னும் இந்த பொடிக்கண்ண 2 அப்படியே வச்சிருக்கிறாரு ஷாப் சட்டக்காரரு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் சட்டக்காரர் இருக்கிற இடத்துல கட்டியிருக்கக்கூடிய மாடுகள். பர்கூர் அல்ல, காங்கேயம் தான். மூஞ்சி பார்த்தா ஒயிட் படங்காட்டி அப்படியே பர்கூர் மாதிரி தெரியுது. இன்னும் இவ்வளோ கன்றுகள் இருக்குதுங்க விற்கப்படாமல். இன்னும் இவ்வளோ கன்றுகள் இருக்கு. வீடியோ லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வண்டி மாடுகள் இன்னும் வச்சிருக்காரு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வண்டி மாடுகள் தான். சாப் சட்டை மணி இல்லை. நீங்க தான் சாப் சட்டைக்காரர். நான் சட்டை கலர் மாறிடுச்சு. சனிக்கிழமை மணிக்கு தான். சூப்பர் சூப்பர். அப்ப நீங்க எனக்கு கம்பெனிக்கு இருப்பீங்க. ஓகேங்கண்ணா. வரவே இல்லைங்க. எந்த காலைங்கண்ணா? காரிங்களா? சாப் சட்டை மணி என்ன? ஆனால் அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் ஒரு டைம் சொல்லிடுங்க. அப்படியே உட்காருங்கண்ணா. நம்மளோட ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும். 87 60 87ங்கண்ணா. 60 66 66 42 42 85 85. ஓகேங்கண்ணா. சிகப்பு சட்டை மணி.
நம்ம ஊருங்கண்ணா இது சிங்காநல்லூர் கவுந்தப்பாடி பக்கத்துல. சிங்காநல்லூர் கவுந்தப்பாடி. இங்கே கோபி போகிற வழியில் இருக்கிற. ஆமாங்க, கவுந்தப்பாடி. ஓகே, அங்கே சிங்காநல்லூர்னு ஒரு ஊர். இருக்கு. சரி சரி. நான் சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் சைடு. இது பெருந்தரையிலேருந்து 12 கிலோமீட்டர், கவுந்தப்பாடியிலேருந்து 7 கிலோமீட்டர். சரி சரி சரிங்கண்ணா. ஓகே, நம்மளுடைய மாடுகள் இதெல்லாம் இல்லைங்களா? அந்த காரி காளைங்களா? அது காரி காளைங்கண்ணா. அது பல் முறிக்கலைங்க. பள்ளி முறிக்கலைங்க. ரேட் என்னங்கண்ணா சொல்லுது? ரேட்டு 1.10 சொன்னாங்க. 1.10. ஓகேங்கண்ணா. அதோட பக்கத்தில் அந்த மயில அது வந்து செனமாடுங்க. செனமாடு 9 மாசம் ஆச்சுங்க. 9 மாசம் ஆச்சு. விலை என்னங்கண்ணா சொல்லுது? 65 ரூபா சொன்னாங்க. 65. இது வேலை சொன்னீங்களா? காரி வேலை சொன்னங்க. 1.10. ஓகே ஓகே ஓகே. இன்னும் இத்தனை மாடுகள் நம்மகிட்ட இருக்கு. ஆமாங்க, இருக்குதுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. கான்டாக்ட் பண்ணா ரேட்டு என்ன ஏதுன்னு சொல்லிக்கலாங்க. இது எடுத்து 2 மணல் வண்டிக்கு ஆகுங்க. இந்த 2 ஜோடி இல்லைங்களா? ஆமா, ஜோடி இல்லைங்க. இது என்ன ரேட்டுங்கண்ணா? அது இது 2.40 சொன்னங்கண்ணா. 2.40. ஓகேங்கண்ணா. மணல் வண்டிக்கு உழவு பழக்கம் இருக்காங்க. உழவு பழக்கம், வண்டி பழக்கம் ரெண்டுமே இருக்குது. ஓகே. இது 2 ஜோடிங்களா? இது 2 பொட்டை மாடுங்க. இது 2 ஜோடி. இது வண்டி உழவு, கேரண்டு பரம்படிக்கிறதுக்கு உழவுக்கு எல்லாமே ஆகுது. சரி சரிங்கண்ணா. இது ஜோடி எவ்வளோ சொல்லுங்க? 1,20,000 சொன்னாங்க. 1,20,000. ஓகேங்கண்ணா. இது பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? இந்த 2 கடமுளப்புங்கண்ணா. கடமுளப்பு. ஓகே. அரைக்கடை முளைச்சிருக்கு. ஓகே. இது ஈத்து கணக்குங்களா? இது பல்லு வந்துருச்சுங்கண்ணா. பல்லு வந்துருச்சு. அண்ணா வாங்க வாங்க. ஓகே. விக்கலைங்க. மாடு ஒன்று இருக்குது, கொண்டு போங்க. நல்ல மாடு அது. நம்மளுதாங்கண்ணா. கண்ணெல்லாம் நம்மளுதுதான். என்ன விலையில இருந்து என்ன விலை வரைக்கும் இருக்குது? ஆனால் அது செவலக்கண்ணு வந்து 40 ரூபா சொன்னங்க. சரிங்க. அது 2 ஜோடியில் 50 ரூபா சொன்னேன். எது ரெண்டுங்கண்ணா? அந்த மயிலக்கண்ணு. அப்புறம் அந்த லம்பாடிக்கண்ணு வந்து அது 35 ரூபா சொன்னேன். லம்பாடிங்க அங்க இருக்கிறதா? இந்த காரிக்கண்ணு வந்து 27 ரூபா சொன்னேன். சரிங்க. 27 ரூபா சொன்னேன். ஓகேங்கண்ணா. இந்த பர்கூர் மலை 2 20 ரூபா சொன்னேன். குட்டி அது எடுத்தீங்களா? எடுத்து அது ஃபர்ஸ்ட் அதுதான். அது டயருக்கே அந்த ஒண்ணுதான் கலக்கிட்டு இருக்கு. வந்து கூட்டவே வச்சுட்டு அதுல தான் நிக்குது. ஆமா, அழகுண்ணா. அந்த அளவுக்கு அழகா இருக்கு. அது கொஞ்சம் நல்ல தம் பத்தலிங்க. ஆமா, பொறிக்குதாங்கண்ணா. அதெல்லாம் பொறிக்குது. அதெல்லாம் சும்மா கடலைக்கொடி இருந்தா போதும். ஒரு வருஷத்துக்கு வச்சிருந்தா அடுத்த வருஷம் இதுக்கு பக்கமா தான் பெருசாகாது. சரி சரி. நல்லா வச்சிருக்கணும். அதனுடைய இது என்ன, எங்க போயிட்டாலும் நம்ம வீட்டுக்கே வந்துரும். ஓ சரி சரி சரி. வெளியில சுத்தி விட்டுட்டோம்னா எங்க சுத்திட்டு போறதாட மேய்ஞ்சிட்டு இந்த குதிரை ஆடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வருது. அது மாதிரி வந்துரும். எங்கேயும் போகாதுன்னு வச்சுக்குவேன். சரி சரி சரி, பரவாயில்ல. இப்போ நைட்டு முந்தா நாள் நைட்டு அத்திரிச்சு எங்கடா கண்குட்டி காணும் தொலைன்னு அப்புறம் சுத்திட்டு பார்த்தா வந்துருச்சு வெடிச்சிங்க. பரவாயில்லையா? குட்டிய குட்டிய பரவாயில்ல. ஆனா அதுக்கு இப்படித்தான் அறிவு இருக்குமோ அது தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நேரம் எங்க கட்டி இருக்கு அதுதான் தன்னோட ஓனர்லாம் அடையாளம் கண்டுக்குது. ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடுகள் அண்ணா இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அண்ணன் சனிக்கிழமை வரைக்கும் இருப்பார் கண்ணபுரம் மாட்டு சந்தையில். அதனால் கண்ணபுரம் வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வாங்க. கூட்டம் அப்படியே குறைஞ்சிருக்குது. ஓகே சரிங்கண்ணா. அப்படியே நாங்கள் அப்படியே பார்த்துட்டோம். மணியண்ணனுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ மாடுகள் கட்டியிருக்காங்க. இதில் ஒரு காரி இருக்குது, அந்த பக்கம் ஒரு மயிலே இருக்குது. இதில் எல்லாமே காளை கிடையாது. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஒரு மயில கடாரி. கடாரி கேட்டிருந்தீங்க, கடாரி இருந்தால் காட்டுங்க அப்படின்ட்டு. எப்படி 35 to 40 சொல்லுவாங்க. கம்மியாக தான் வருங்களா? அதான் அதான் நம்ம வாங்குறதுல தான் இருக்குது பேஸ்.
பேசுறதுக்கு அதான் ரெட்டை திமிழ் 2 முழு இருக்குது, ம் 4 மூங்கி அமைப்பு இருக்குது. மைலேஜ் சொல்கிறீங்க. ம் அதனால் ஊக்கம் 4 ஊக்கம் இருக்குது. ஜல்லிக்கட்டு போடுறதுனா போடலாம். அதுங்களா கிடாரியோ? அந்த அளவுக்கு தீனி போட்டு வளர்க்கும். ம் அதுக்கு அந்த பக்கம் செவலை காளை ஒன்று இருக்குதுங்க. அதெல்லாம் வண்டிக்கு ஓட்டுவாங்க. ம் அது இந்த மாடு இது நீங்க இருக்கிறது இதுங்களா? இது வந்து அந்த மயில அதெல்லாம் வண்டிக்கு போடுவாங்க. குமரேசன் போய் பழக்கினாங்கன்னா சரியா இருக்கும். ஓகே ஓகே. வாங்க அவர் கேட்க சொல்லுங்க. இது குமரேசன் அண்ணாவோடது. இந்த காரி, இந்த காளை, இந்த கிடாரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குமரேசன் மூலனூர்லேருந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகே, இதுதான் குமரேசன். அவர் பேச மாட்டேன்ட்டு இந்த அண்ணா எடுத்து கொடுத்துட்டாரு. அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க, அவர் பேசுவார், கண்டிப்பாக பேசுவாங்க. ஓகேங்கண்ணா. நம்ம பேருங்கண்ணா? என்னோட பேர் திருநாவுக்கரசுங்க. திருநாவுக்கரசு. ஓகேங்கண்ணா. எத்தனை மாடுங்கண்ணா கொண்டு வந்திருந்தாங்க? நாங்க இன்னைக்கு 5 கொண்டு வந்திருக்கோம். 5 கொண்டு வந்து 5 கொண்டு வந்து 5 கொடுத்தாச்சுங்க. 5மே கொடுத்தாச்சு. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இங்க இருக்கிறதுல இந்த இது எப்படிங்கண்ணா? கிடாரி அது கிடாரிங்க. நல்ல கூரான கிடாரி. சரிங்கண்ணா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷம் நிதானம் இருக்குங்க. சரிங்கண்ணா. மாட்டுல வந்து சிறந்த மாடுங்க. கொண்டு வந்து இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்கண்ணா. என்ன ரேட்டு 42 ரூபா சொல்றாங்க. 42 ரூபாய்ங்க. ஓகேங்கண்ணா. இது வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்றதுக்கு யாரையும் தொடர்பு கொள்ளலாம்? குமரேசன் சென்னிமலை அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்கண்ணா. 87ங்க. சரிங்க. 54. ஓகே. 32ங்க. 95 45ங்க. ஓகேங்கண்ணா. கொம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சீரா இருக்கும். சரிங்கண்ணா. மாடு வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்குங்க. நல்ல ஒரிஜினல் பிரீடு, காங்கேயம் பிரீடுங்க. ஓகேங்கண்ணா. நல்ல சுறுசுறுப்பான கிடாரிங்க. நாட்டு மாட்டுக்கு உண்டான குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிடாரியில இருக்கு. ஓகேங்கண்ணா. இங்க இருக்கக்கூடிய காளைகளும் சரி கிடாரிகளும் சரி ஒரிஜினல் நாட்டு மாடு காங்கேயம் பிரீடு தான் எல்லாமே இங்க இருக்கு. அதுல கிராஸோ இல்ல வேற வகையான இனமாடுகளோ வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுவும் இல்ல. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா மயிலைனா மயிலை, இப்ப காரினா காரி, அதே மாதிரி செலக்டிவான பிரீட்ஸ் தான் இங்க இருக்கிற ஒழிய அதுல கலப்பிடங்கள் வேற எதுவும் இல்லைங்க. சரி சரி சரிங்கண்ணா. மாட்டுல தலைகொம்பு, மேலு, ஓகேங்க, திமிழ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்சமும் பொருந்திய ஒரு கிடாரிங்க. ஓகேங்கண்ணா. இங்க இருக்கிற மற்ற கன்றுகள்லாம் வித்துருச்சுங்களா எப்படிங்கண்ணா? இங்க இருக்கிறது அந்த பக்கம் ஒரு 2 கன்று மொத்தமா. எதுங்கண்ணா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஓவரால ஒரு 30-35 கிடாரிகளுக்கு பக்கமா கிடாரி காளை இந்த மாதிரி இருந்ததுங்க. சரிங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30க்கு மேல வித்தாச்சுங்க. அந்த பக்கம் இருக்கிற 2மே இப்போ விலை பேசியாச்சு. இன்னொரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல அதையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்கண்ணா. இருக்கிற இன்னொரு 4-5 தான் இருக்குங்க. சரிங்க. தேரான 2-3 நாள் இருக்கு. நீங்க இருப்பீங்களா எப்படிங்கண்ணா? நாங்க விக்கிற வரைக்கும் இருப்போங்க. யாரோ ஒருத்தர் மாத்தி மாத்தி இருப்போங்க. எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாமாங்க. இன்னும் வியாபாரிகளும் சரி, இதுக்கு நாட்டு மாடு ஆர்வலர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கக்கூடியவங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க. சரிங்கண்ணா. காலையில நேரத்துலயும் சாயந்தர நேரத்துலயும் அதிக அளவுல வந்துட்டே தான் இருக்காங்க. வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க கண்டினியூஸா. சரிங்கண்ணா. நீங்க எந்த பகுதியில இருந்து வந்து? நாங்க நத்தக்கடை இருங்க. சரிங்க சரிங்க. நத்தக்கடையில இருந்து வந்திருக்கோம். டெய்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து நாளுமே நாங்க வந்துட்டோம். சந்தை ஸ்டார்ட் பண்றதுல இருந்து இப்போ வரைக்கும் நாங்க இங்கதான் பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கிறோம். கண்ணபுரத்துக்கும் காலையிலுக்கும் ரொம்ப ஃபேமஸான இடம்னு பாத்தீங்கன்னா இந்த காங்கேயம் சார்ந்த இடம் தான். அதுவும் மத்தியமமான இடம்னு பாத்தீங்கன்னா காங்கேயத்துக்கு ஓரியன்டான இடம் வந்து பாத்தீங்கன்னா ஓலப்பாளையம் கண்ணபுரம் தான். பாட்டுலயும் சரி கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஒரு இது கண்ணபுரம் மாரியம்மன் பேஸ் பண்ணி பாட்டும் இருக்கு. அதே சமயம் கண்ணபுரம் காங்கேயம் வந்து பாத்தீங்கன்னா காங்கேயம் காளைக்கு சிறந்த ஒரு இடம். சரிங்க. மற்ற இடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஏரியாவில இருந்து வந்து காளைகளும் சரி கிடாரிகளும் சரி நாட்டு மாடுகளும் சரி பெரிய அளவுக்கு அந்த காலத்துல இருந்தே வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்குதுங்க. புதுக்கோட்டை கிழக்க வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு ஏரியால இருந்து புதுக்கோட்டை, சரிங்க, இந்த பக்கம் திருத்தணி ஏரியா, திண்டுக்கல் ஏரியா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, சரிங்க, இந்த மாதிரி ஏரியால இருந்து ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்து வந்து வரக்கூடிய ஆளுகள் நிறைய இருக்காங்க. சரிங்க. வேற ஸ்டேட்ல இருந்து கூட நிறைய நபர்கள் வர்றாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பாக்குற மாதிரி நிறைய மக்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணிட்டு போறாங்க. இதுல என்ன ஒரு சிறப்பம்சம்னா உங்களுக்கு அந்தியூர் குருநாதசாமி கோயில் இருக்கிற மாதிரி இங்க நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய இந்த கண்ணபுரம் தேர் திருவிழாவில் குதிரையும் வருது, நாட்டு மாடுகளும் வருது. சரிங்க. ரேக்லாக் பாரக்கூடிய
காளைகள், இனச்சேர்க்கைக்கு இருக்கக்கூடிய காளைகள், அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கு ஜல்லிக்கட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய காளைகள், அந்த மாதிரி நிறைய வருதுங்க. ஓகே ஓகே ஓகே. எல்லா சிறப்பம்சமும் பொருந்திய காளைகள் தான் இந்த காங்கி இன காளைகளுங்க. இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நமது நண்பர் இன்னொருத்தர் சிவகுமார் என்கிறவர் சொல்றாரு. ஐயா இந்த காரி காலை நம்மளுதுங்களா? சரிங்க ஐயா. இந்த காலை எத்தனை மாசத்துக்கு கண்ணுங்க ஐயா? இது 18 மாசத்து கண்ணு. 18 மாசத்துக்கு கண்ணுங்க ஐயா. ஓகேங்க ஐயா. அது என்ன விலை சொல்லுதுங்க? 45 ரூபா முடிவான விலை. 45,000 முடிவான விலை. முடிவான விலை. 40 ரூபாய்க்கு கொண்டு போட்டுங்களா? கிடையாது, கொடுங்க. கொடுக்கலாம். வீட்டுக்கு கூட சோறு போட மாட்டாங்களே. சரி நான் போடுறேன் வாங்க. வேண்டாம். 45 ரூபாய்னா பிடிச்சிட்டு போங்க, இல்லைன்னா இருக்கட்டும். 40 ரூபாய்க்கு நீங்க கும்பிட்டு கொடுங்க. முடியாது, வேண்டாம் வேண்டாம். கொடுங்க குழுக்குள்ள உங்க ஏல் வாங்கி. வேண்டாம், கொடுக்க மாட்டேன். உங்க ஏல் வாங்கிக்கலாம், எங்களுக்கு வளர்ச்சி வரட்டு. 50 சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக ஒரு 5 ரூபா கம்மியா சொல்லியாச்சு. நீங்களாம் வளர்ந்த நிறுவனம், நீங்களும் வளருங்க. கொடுத்து போட்டு என்ன பண்றது? அந்த விலை கொடுத்து போட்டு எங்க போய் இருக்கிற மாடு இருக்கிறது? காரி கண்டு தானே அந்த காரி கிடைக்கணுமே. காராம்பஸ் கொடுங்க ஐயா. கொடுக்க வேண்டாம். இந்தாங்க கொடுங்க, கும்பிட்டு கொடுங்க. கும்பிட்டு சார நீங்க சொல்லுங்க. சரி ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போடுங்க. 1000 எல்லாம் வேண்டாம். சரி எவ்வளவுனா குறைச்சு கொடுப்பீங்க? 45 தான் முடிவான விலை. எங்களுக்கு புதுக்கோட்டை போகணும்ல. நீங்க புதுக்கோட்டை போனா என்ன, அதுக்கு அது பக்கம் பழையக்கோட்டை போனா என்ன, இல்ல அருப்புக்கோட்டை தான் போனா என்ன? அனுசரிச்சு கொடுங்க. அனுசரிச்சு சார், அதான் 45 கொடுங்க. ஏதாவது குறைச்சு கேட்க வேண்டாம். பாருங்க பையன் ஆசைப்படுறானுங்க. பையன் ஆசைப்படுறேன். வாடா வந்து வாங்கடா. பொண்ணு ஆசைப்பட்டதுல கொடுக்கலாம், பையன் ஆசைப்பட்டதுல கொடுக்க முடியாது. அது கேட்கவே வேண்டாம். குழந்தை பையன் நம்ம பாருங்க வாங்கி கூட நாங்க வளர்த்தணும். வளர்த்துறதுக்காக தான் கொடுக்கறது. கும்பிட்டு கொடுங்க. அந்த விலைக்கு வராது. நீங்க ஒரு இடறீங்க, அந்த விலைக்கு வராது. கேட்க வேண்டாம். கொடுங்க. வேறுங்க தெரியுது வேற அதை வாத்தி கொடுக்கணும். இந்த காரிக்கண்டை குடியா? காரிக்கண்டு 45 ரூபா கொடுக்குறீங்களா? அது குறை கேட்க வேண்டாம். ஐயா நான் எங்களுக்கு வண்டி வாடகைலாம் இருக்குல்ல. இருக்குது. நடந்தே பிடிச்சிக்கிட்டு போங்களே, வண்டியிலே போறீங்க. கொண்டாங்க, இங்க கொண்டாங்க, நான் வாத்தி வரேன். வாத்தி கொடுங்க. நீ என்ன பண்ண தர்ற? வாங்கிட்டீங்களா? முன்னாடி என்ன வாத்தி? 10 ரூபா வந்துருச்சா? கண்ணு வாங்கிருக்காங்க. இவர்கிட்ட கேளுங்க, எந்த ஊர்ல வந்திருக்கீங்க, எப்படி கண்ணு வாங்கி இருக்கிறீங்க? இருங்க வருவாரு. கொடுங்க மைக் கொடுங்க. அவரு புடிச்சுங்க. வாலாபுரத்துல இருந்து வந்து மாடு வாங்கியிருக்காங்க. நாங்க புதுக்கோட்டை மாவட்டங்க. சரிங்கண்ணா. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க. 5-6 பேர் வந்தீங்க. ஓகேங்கண்ணா. உங்க கூட வந்தவங்களாங்கண்ணா? நாங்க ஒரு 4 மாடு வாங்கியிருக்கோம், இதோட 5ங்க. சரி சரி சரிங்க. ஆமாங்க. நம்ம பேருங்க? பேர் தர்மலிங்கம். தர்மலிங்கம். தங்கவேலு. சரிங்க. எத்தனை மாடுண்ணா வாங்கியிருக்கீங்க? இதோட 5ங்க. இதோட 5. இந்த அண்ணா பேருங்க? உங்க பேர் என்னங்கண்ணா? வாராப்பூர். என் பேர் தங்கவேலு. தங்கவேல். ஓகே ஓகே. இங்க நம்ம பெருங்களூர் பக்கத்துல. பெருங்களூர் தஞ்சாவூர் போற வழி. திருச்சி தஞ்சாவூர். தஞ்சாவூர். அப்புறம் தஞ்சாவூர் எங்க இருக்குங்க? ரெண்டும் ஒரு பக்கம் தான். புதுக்கோட்டை தஞ்சாவூர். பட்டுக்கோட்டை பக்கத்துல வருங்க. ஆமாங்க, பட்டுக்கோட்டை பக்கத்துல தான். பட்டுக்கோட்டை கொஞ்சம் முன்னாடி. புதுக்கோட்டை. மறுபடியும் வடக்கே தானா? இங்கிட்ட முன்னாடியே எல்லாமே. வாழ்த்து கொடுங்க ஐயா. வாங்க ஐயா கொடுக்குறாரு. ஐயா சொல்லுவாங்க, வாழ்த்து நல்ல பேர் வழங்குற மாதிரி சொல்லுங்க. நல்ல பேர் வழங்குவோன்னு சொல்லுங்க. 27 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறேன். 27,000 கொடுத்துருக்காரு. வளர்த்து பார்த்துட்டு அடுத்த வருஷம் சரி லேடிக்கிட்டு வரணும். சரி இப்படி வாழ்க்கையா நல்லா வாழ்க்கையா வாங்குவாங்க. ஓகேண்ணா. ரெகுலரா வந்து வாங்க. சரி கண்ணை காமிச்சு நல்லா காமி. நீ இப்படி திரும்ப. இல்லை வேண்டாம், மாடு மட்டும்தான் கவர் ஆகும். அப்படியே குமரேசன் அவருடைய கட்டுத்தரைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ மாடுகள் இருக்குதுங்க. நல்ல நல்ல மாடுகள் இங்கே இருக்குன்னா. இது பார்த்தீங்கன்னா காரி காளை, நல்ல சூப்பரான காரி இந்த அண்ணாவோடது. இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 காரிகள் இருக்கு. ஒரு மயிலை, இந்த பக்கம் ஒரு கார் அம்பஸ் இருக்கு. அந்த பக்கம் 2 காரி இருக்குதுங்க. இந்த காரி பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாவோடது. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சொல்லுங்க. நம்ம மாடுகள்ல எங்க இருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கிறோம்? கன்னிவாடிங்க, திருப்பூர் மாவட்டம் கன்னிவாடி.
எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? நாங்கள் ஒரு 20 மாடு கொண்டு வந்தோம். 20 மாடு கொண்டு வந்திருந்தீங்க. இப்போ எத்தனை மாடுகள் வித்துருக்கு, எத்தனை மாடு இன்னும் இருக்கு? ஒரு 15 மாடு விட்டோம்னா 5 மாடு இருக்கும். 5 மாடுகள் மட்டும் இருக்கு. இப்போ கையில் பிடிச்சிருக்கிறது இந்த காரிங்கன்னா இது காளைக்கண்ணு இல்லை, காளை மாடு இல்லைங்க? புலி காளைங்க எங்கள் மாட்டுக்கு மட்டும் சொந்த யூஸ் பண்ணுவோம். ஓ, உங்க மாட்டுக்கு மட்டும் உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். இது இப்போ விற்பனைக்கா எப்படிங்கண்ணா? அது விற்பனைக்கு இல்லைங்க. இது இப்போ போன தடவையே 10 லட்ச ரூபாய் கேட்டாங்க, கொடுக்கல. ஓ, 10 லட்சம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. போன தேர்லேயே கேட்டாங்க, கொடுக்கல. ஆனால் எங்கள் மாட்டுக்கு சொந்த ஒரு 50 மாட்டுக்கு தான் விடுவோம். சரி சரி. ஒரு 4-5 பேர்த்து குறிப்பிட்ட மாதிரி விட்டு நாங்கள் வச்சிருக்கிறோம். ஓ, சரி சரி சரிங்கண்ணா. இது தவிர நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாடுகள் எதுங்கண்ணா? இது 2.5 லட்ச ரூபாய்க்கு விற்று கொஞ்சம் நின்று போச்சு நேற்று. சரி சரிங்க. 2.55 விற்று நின்று போச்சு. ஓ, சரிங்க. எங்கிட்ட ஒரு நான் என்னைக்குமே நாட்டு மாடு தான் வளர்த்துவேன். நாட்டு மாடு தான் வளர்த்துவேன். சரிங்கண்ணா. நான் ஒரு 25 மாடு வச்சிருக்கிறேன். உங்க பேருங்கண்ணா? குமார் ரத்தினம். குமார் ரத்தினம், கன்னிவாடி. சேனாபதிபாளையம். கன்னிவாடியில சேனாபதிபாளையம். சேனாபதிபாளையம். ஓகேங்கண்ணா. நமக்கு எனி டைம் நம்ம கிட்ட மாடு கிடைக்குமா எப்படிங்க? எனி டைம் கிடைக்கும். எல்லாமே செவல மயில ஆ, எல்லா மாடும் கிடைக்கும். ஓகே. செவல மயிலன்ட்டு எல்லாமே கிடைக்கும். ஓகே. காராம்பஸ். ஆ, ஓகேங்கண்ணா. இது 4 பல்லு. இது 4 பல்லுங்களா? 4 பல்லு. சரி சரி சரிங்கண்ணா. போன வருஷம் 10 ரூபாய் கேட்டு 10 வரைக்கும் கேட்டாங்க. 10 வரைக்கும் ஓரியாண்டாங்க. எடப்பாடி பசங்க நாங்கள் கொடுக்கல. சரி சரி சரிங்க. ஓகே ஓகேங்கண்ணா. நல்ல அழகான அருமையான காரிங்க. தேருக்குள்ளே இந்த ஸ்டைல் எதுவும் இருந்திருக்காது, உங்களுக்கே தெரியும். ஓகேங்கண்ணா. இது போக இதுக்குள்ள இருக்கிற மாடுகள்லாம் இன்னும் விற்பனைக்கு இருக்குது? எல்லாமே விற்பனைக்கு இருக்குது. எல்லாமே வருதானுங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ உள்ள இருக்கிறதுல என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா நம்ம கிட்ட? அந்த செவலையும் 1.5 கேட்டாங்க, கொடுக்கல. இந்த செவலைங்களா? ஆமாம். ஓகே. என்ன ரேட்டுங்கண்ணா நம்ம சொல்லுதுப்பா? அது 2 ரூபா சொல்றாங்க. ஓகே. அதுக்கு வண்டிக்கு போகும், வண்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வண்டிக்கு. ஓகே. ஏர் பழக்கம் இருக்காங்களா எப்படி? ஏர் பழக்கம் இருக்கு. 100 மீட்டர் எல்லாம் 200 மீட்டர் எல்லாமே. சரி சரி சரிங்க. கறவை மாடு ஒன்று காராம்பஸ் இருக்குதுங்க. கறவை மாடு அந்த லாஸ்ட்ல இருக்கிறதுங்களா? இதுங்க அது லாஸ்ட்டுக்கு சென்னைங்க. லாஸ்ட்ல இருக்கிற சென்னை. இது கறவை. இது ஈத்து எத்தனை நீத்துங்கண்ணா? இப்போ 2 நீத்து. 2 நீத்து. என்ன வேலை சொல்லிட்டு இருக்குதுங்கண்ணா? 1.5 சொல்லுது. 1.5ங்க. அந்த பக்கம் இருக்கிற அந்த காராம்பஸுங்கண்ணா சென்னை 1.25 சொல்லுது. 1.25ங்க. அது போட்டேன்னா எத்தனை நீத்துங்கண்ணா? அது 4 நீத்து. அது 4 நீத்து. ஓகே ஓகேங்கண்ணா. அந்த செவலை கிடாரிங்களா? அது கிடாரி. அது என்ன வேலை சொல்லுதுங்கண்ணா நம்மளது? அது 50 ரூபாய்னு கொடுத்துடலாம்னு வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இங்க உள்ள இருக்கிற அந்த பக்கம் லாஸ்ட்ல இருக்கிற காரியங்கண்ணா அதுங்களா 80 ரூபா சொல்லுது. 80 ரூபா. அது பல்லு போறதுக்கெல்லாம் இன்னும் பல்லு போடல இல்லைங்க? அந்த கண்ணுக்குட்டி தானே. அந்த கண்ணுக்குட்டி தானே கேக்குறீங்க? மாட்டை சொல்றீங்களா? ஆமா. அல்ல அந்த கண்ணுக்குட்டி. இந்த மாட்டுக்கு அந்த பக்கம் அது 1.5 சொல்றாங்க. அது வண்டிக்கு போகும். வண்டிக்கு போகும். ஓ, 1.5 வண்டி போகும். வண்டி போகும். ஓகே ஓகே ஓகேங்க. ஓகேங்க. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம தொடர்பு கொள்றதுக்கு ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிருங்கண்ணா. ஃபோன் நம்பருங்களா? 88 257ங்க. ஓகேங்க. நான் மைக் எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சு சொல்லிருங்கண்ணா. காலர்ல இருக்குது வருங்கண்ணா. 88 சொல்லுங்கண்ணா. 25 76 ஓகேங்க. 64 39. ஓகே. இதான் நம்ம கான்டாக்ட். இன்னொரு நம்பர் வந்துங்க குமார் ரத்தினம். குமார் ரத்தினம். இன்னொரு நம்பர் வந்துங்க. சொல்லுங்கண்ணா. 944ங்க. 200ங்க. 45. ஓகேங்க. 60ங்க. தலைவர் சிவராமசாமி. தலைவர் சிவராமசாமி. சிவராமசாமி தலைவருங்க. புஞ்சை தலைவர் காத்தசாயமலையம். சரி சரிங்கண்ணா. ஓகேங்க ஓகேங்கண்ணா. இந்த மாடுகள் வேணும் அப்படின்னா நம்ம 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 2 நம்பர்ல எதுக்கு கூப்பிட்டாலும் ஓகே. ஆமாங்க. ஓகேங்க. கண்ணபுரம் சந்தையில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட இவ்வளோ மாடுகள் இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த காரி மட்டும் சேல்ஸ் கிடையாது. மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே விற்பனைக்கு தாங்க. அதனால் உங்களுக்கு மாடுகள் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கூப்பிடுங்க. இங்கே இவ்வளோ மாடுகள் இன்னும் கண்ணபுரம் சந்தையில் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் இங்கே இருப்பீங்கண்ணா? நாளைக்கு பொழுதுக்கு இருப்போம். நாளைக்கு பொழுதுக்கு இருப்பீங்க. ஓகே. புதன்கிழமை ஃபுல்லாக இருப்பீங்க. புதன்கிழமை முடிகிற வரைக்கும் இவங்க இருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தொடர்பு எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஓகேங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. தேங்க்யூ. இங்கே பாருங்க, ஒருத்தரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கன்று வச்சு இது பண்ணிட்டு இருக்காரு. ஏற்றுவாங்களாட்ட இருக்குதுங்க. மாடுகள் கிளம்புதாங்கண்ணா? அது வித்தாச்சுங்க, வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. எந்த ஊருங்கண்ணா நம்மளாம்? தாராபுரம். ஓகே ஓகேங்கண்ணா.
தாராபுரத்துல இருந்து வாங்கிட்டு போறாங்க. வாங்க இங்க நல்லா 2 கண்டாலு பிரகாஷ் சொன்னாவோட மாடுகள் முக்கால்வாசி சேல்ஸுங்க, எதுவுமே இல்லை. இங்க வருங்க காராம்பஸ் கண்ணு மாடு. இங்க ஒரு சவளக்காலை, இங்க ஒரு சவளக்காலை இருக்குது. இது ஜோடி மாடு போல தெரியுது. இந்த காலையில் பார்த்தீங்கன்னா ஜோடி 1.50 சொல்லுது. 1,50,000 ரூபாய் மூலனூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜோடியா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 காளைகளை ஒண்ணா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்கண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம். ஹாய். ஹாய். நம்ம எங்க இருந்துங்கண்ணா வந்திருக்கோம்? நம்ம வந்து ஆம்பூர்லேருந்து இருக்கிறோம். ஆம்பூர்லேருந்து வந்து இருக்கிறோம். இங்கே ரொம்ப அருமையாக இருக்குது மாடெல்லாம். சரிங்கண்ணா. இந்த ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக ஈரோடு ஊர் பேர் என்ன இது கண்ணபுரம். கண்ணபுரம் வந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி போங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, ரீசனபிள் ரேட்டில் இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்போ? எத்தனை பேர்? 3 பேர் வந்துருக்கிறோம். 3 பேர். ஓகே ஓகே. இது மாடு பார்த்துட்டு இருக்கீங்களா? அது ஆமாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. நீங்கள் நாட்டு மாடு வாங்கி வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு? ஆமாம். ஓகே ஓகேங்க. நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி நாட்டு மாடுகள் இருக்குங்களா? இருக்குது. ஓகே ஓகேங்க. நம்மகிட்ட எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க நீங்கள்? நம்மகிட்ட ஒரு 30 மாடு இருக்கும். 30 மாடுகள் நாட்டு மாடுகள் இருக்கு, காங்கேய மாடுகள். ஆமாம். ஓகே ஓகே ஓகேங்க. ஓகே. நம்ம பேருங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? நம்ம வந்து ஆம்பூர்லேருந்து. ஓகே. என்னுடைய பேர் வந்து ஜுபேர் அஹமது. நம்ம வந்து முனி ஸ்வீட் ஸ்டால். நம்ம ஊரில் வந்து ஆம்பூர் ஃபேமஸான ஐட்டம் வந்து மக்கன்பீடா. ஆம்பூருக்கு வந்தா கூட மக்கன்பீடா சாப்பிடாம விசிட் பண்ணிட்டு மக்கன்பீடா சாப்பிட்டு போங்க இன்ஷால்லா. ஓகே. அது ஆம்பூர் ஸ்பெஷல். ஆமாம். ஓகே ஓகேங்க. ஓகே, நன்றிங்க. ஓகே. 5 மாடு ஜோடியாக பிடிச்சிருக்காங்க. ஆம்பூரில் வந்து வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்குவாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே இவ்வளோ மாடுகள் இருக்குது, பார்க்கலாம். நாளைக்கு ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சேனல் பேர் காங்கேயம் பிரீட்னா. அப்படின்னா நிறைய கன்றுகள் இருக்குது. கடைசி எண்டில் நிறைய கன்றுகள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க இந்த கடைசி எண்டுக்கு வாங்க. ஒருத்தர்கிட்டயே பார்த்தீங்க அப்படின்னா 7-8 கன்றுகளுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. கன்றுகள் கிட்டத்தட்ட மணி எத்தனை மணி பார்த்தீங்கன்னா 6:36. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடுகள் உள்ளே இருக்குது. நம்ம இப்போ கடைசியாக சுத்த லாஸ்ட்டாக எண்டில் தான் எல்லார்த்திட்டையுமே பேச முடியுது பாருங்களேன். ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க, அதனால் யாருக்கிட்டையுமே பேச முடியல. இப்போ லாஸ்ட் எண்ட் அப்படின்றதுனால யார் என்னென்ன மாடுகள் கொண்டு வந்தாங்க அப்படின்றது இப்போ தெரியுது. ஐ எம் ஃப்ரம் ஆம்பூர். ஓகே. மை நேம் இஸ் ஜுபேர் அஹமத். நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான கடை வந்து முனி ஸ்வீட். நம்ம முனி ஸ்வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பேஸே வந்து மக்கன்பீடா. அதே மாதிரி இந்த ஊரில் வந்து ஆடு மாடு ரொம்ப அருமையா இருக்குது, ரீசனபிள் ரேட்ல இருக்குது. கண்டிப்பா ஆம்பூருக்கு வந்தா மக்கம்டா சாப்பிட்டு போங்க, இந்த ஊருக்கு வந்தா ஆடு மாடு எல்லாம் வாங்கிட்டு போங்க இன்ஷாஅல்லாஹ். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க பாருங்க, இவர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர். இவர் வந்து குடியாத்துல இருந்து வந்திருக்காங்க. குடியாத்துல இருந்து வந்திருக்காங்க, விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான இடம் இது. கண்டிப்பா வந்து ஈரோடு பக்கத்துல வந்து இந்த ஊர் பேர் சரியா வர மாட்டேங்குது. என்ன சார் ஊர்? கண்ணபுரம். கண்டிப்பா வந்து எல்லாம் விசிட் பண்ணி ரீசனபிள் ரேட்ல இருக்குது இன்ஷாஅல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே அண்ணா, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இவர் வந்து போலீஸ். ஓகே, வீடியோல வரல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே. மேரேஜ் ரியல் எஸ்டேட் மேரேஜ்ல எல்லாமே இது பண்ணுவாரு. ஓகே ஓகே, நன்றிங்கண்ணா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. ஓகேங்கண்ணா, நம்ம கேட்டு தாண்டி வந்துட்டோம். இருட்டாயிக்கிச்சு, அதனால் மாடுகள் பெரிய அளவில் தெரியாது. தெரிஞ்சாலும் கொஞ்சம் நாய்ஸாக தெரியும். ஒன்றா பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடுகள் இங்கே இருக்குதுங்க.
இதுக்குள்ள எல்லாம் இன்னுமே மாடுகள் இருக்கு, கன்றுகள். ஸோ முடியறதுக்குள்ள கொஞ்சம் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. அண்ணா நம்ம இப்போ நம்மகிட்ட எத்தனை மாடுகள்ண்ணா இருக்கு? இது வந்துங்க கண்ணு மாடுங்க, கிடாரிக்கண்ணு மாடு. கெடாரிக்கணும் மாடு. கிடாரிக்கண்ணு மாடுங்க. சரிங்க. ஒரு 3 நாளத்து கண்ணில் இருக்குதுங்க. 3 நாளத்து கண்ணுங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது எத்தனை நீத்துங்கண்ணா? இது 3ஆம் நீத்துங்க. 3ஆம் நீத்து. மாடு கண்ணு ரெண்டுமே சுத்தம். சுத்தமான மாடு. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. விலை என்னங்கண்ணா சொல்லுது? விலை 75 ரூபா சொல்லுதுங்க. 75 ரூபா சொல்லுது. ஆமாங்க. 3ஆம் நீத்து மாடு 2 நாள் ஆச்சு கண்ணு போட்டு. கண்ணு என்ன கண்ணுங்க? கண்ணு கிடாரி கண்ணுங்க. கெடாரி கண்ணு. ஆமாங்க. அனுசரிச்சு கொடுக்கலாங்க. விலை அனுசரிச்சு கொடுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. இது தவிர இது ஒரு கண்ணு இல்லையா? இது ஒரு கண்ணு மாடுங்க. இது 3ஆம் நீத்து மாடுங்க. 3ஆம் நீத்து மாடுங்க. நல்லா ஷோ குவாலிட்டியான மாடு. ஷோ குவாலிட்டியான. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது 75 ரூபா கண்டிஷன் வருது. 75 ரூபா கண்டிஷன். கண்ணு போட்டு எத்தனை நாள்? கண்ணு போட்டு இது ஒரு 4-5 நாள் இருக்குங்க. 4-5 நாள். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. 75,000 ரூபா. 75,000 சொல்றேங்க. ஈத்து எத்தனை நீத்து? ஈத்து இது ஒரு 3ஆம் நீத்துங்க. 3ஆம் நீத்து. ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம ஃபார்ம் பேரு முத்தூர் கேட்டில் ஃபார்முங்க. ஓகேங்க. இருங்கண்ணா. சொல்லுங்க. நம்ம ஃபார்ம் பேர்? நம்ம ஃபார்ம் பேரு முத்தூர் கேட்டில் ஃபார்முங்க. சரிங்கண்ணா. சிவகுமாருங்க என் பேரு. ஓகேங்கண்ணா. நம்ம ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 944ங்க 944 26 26 18ங்க 18 566ங்க 566. ஓகேங்கண்ணா. எப்போ வேணா நம்மகிட்ட மாடு எப்போ வேணாலும் காங்கை மாடு நம்மகிட்ட இருக்குங்க. காங்கை மாடு நம்ம. ஆமா. இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரலாங்க. சரிங்கண்ணா. கண்ணு மாடு, சென மாடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. முத்தூர்ல நம்ம எந்த இடத்துலங்க? முத்தூர்ல நம்ம கொடுமுடி ரோட்ல 3வது கிலோமீட்டர்ல நம்ம ஃபார்ம் இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. நன்றிங்க. நன்றிங்க. இதுக்குள்ள கொஞ்சம் மாடுகள் இருக்கு. சரி, ஓகேங்க மக்களே. இனி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். மணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6:59, 7 ஆச்சு மணி. அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். திரும்ப பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ மாடுகள் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, திரும்ப நாளைய காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, காங்கேயம் பிரீட். நன்றி.